உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரீமேக் படங்களாக இயக்கி அதன் பிறகு தனி ஒருவன் வேலைக்காரன் என ஹிட் கொடுத்தவர் மோகன் ராஜா. இவர் சமீபத்துல இயக்குனர் சங்கர் சினிமாவில் 25வது வருடம் முடிந்ததை கொண்டாடும் வகையில் நடந்த பார்ட்டியில் கலந்து கொண்டிருக்காரு. தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பிரம்மாண்ட படங்கள் கொடுத்து வருபவர் இயக்குனர் சங்கர். எந்திரன் படத்தின் 2ஆம் பாகத்தை தொடர்ந்து அவர் இந்தியன் 2ஆம் பாகத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்நிலையில் சங்கர் சினிமாவிற்கு வந்து 25 வருடமான நிலையில் அதை கொண்டாடும் விதமாக இயக்குனர் மிஷ்கின் பார்ட்டி கொடுத்திருக்காரு. அதற்கு முன்னணி சினிமா நட்சத்திரங்கள் பலர் வந்திருக்காங்க. அங்கு மோகன் ராஜா இயக்குனர் மணிரத்னம் சாரை கட்டிப்பிடித்து காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாராம். அந்த தகவலை இயக்குனர் வசந்த பாலன் தற்போது வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே தல அஜித் நடித்த விஸ்வாசம் படத்தை பார்த்த இயக்குனர் மோகன் ராஜா தான் எமோஷனல் ஆகிவிட்டேன் என உருக்கமா பேசியிருந்தாரு. படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள் எனவும் அவர் கூறியிருந்தாரு. மோகன் ராஜா அடுத்து புதிய படங்களின் பணிகள்ல பிஸியா இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தின் கதை என்னுடையது, ஷூட்டிங்கிற்கு தடை விதிக்க வேண்டும் என கூறி குறும்பட இயக்குனர் செல்வா என்பவர் வழக்கு தொடர்ந்திருக்காரு. சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் அவர் பதிவு செய்துள்ள வழக்கில் நான் 265 பக்கங்கள் கொண்ட கதையை எழுதி சில தயாரிப்பு நிறுவனங்களிடம் கூறினேன். அதை வைத்துதான் அட்லி இப்படி பெண்கள் கால்பந்து கதையை படமாக்கிட்டு வராருனோ, எனவே படப்பிடிப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்காரு. இதனைத் தொடர்ந்து தளபதி 63 படப்பிடிப்பில் இயக்குனர் அட்லி தன்னை தரக்குறைவாக நடத்தியதாக துணை நடிகை கிருஷ்ணதேவி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. ஆனால் இந்த புகார் திட்டமிட்டு அட்லி மீது சுமத்தப்பட்டதாக கூறப்படுது. கிருஷ்ணதேவி அளித்துள்ள புகாரில் அட்லி உதவியாளர்கள் என குறிப்பிட்டுள்ள இடத்தில் அட்லியம் என திருத்தி எழுதப்பட்டிருக்கு. அந்த ஆதாரம் உண்மையில் கிருஷ்ணதேவி அளித்த புகார் தானா என்பது தெரியல. ஏனெனில் புகார் பற்றிய செய்திகள் நேற்றுதான் வெளிவந்தது. ஆனால் இதில் ஏப்ரல் 16ஆம் தேதி என குறிப்பிடப்பட்டிருக்கு என பல பிரச்சனைகள் இந்த படத்தை சுற்றி வர இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்கு. பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் இயக்குனர் அட்லியின் தளபதி 63 படத்துல ஒரு சிறிய ரோலில் நடிக்கிறார் என்று கூறப்பட்டு வருது. அட்லி மற்றும் ஷாருக் கான் இருவரும் ஒன்றாக அமர்ந்து IPL போட்டி பார்த்தது அதை கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கு. இந்நிலையில் தளபதி 63ல் ஷாருக் கானின் ரோல் பற்றி பாலிவுட் மீடியாக்களில் செய்தி வெளியாகி இருக்கு. அதில் ஷாருக் கான் கிளைமேக்ஸில் சுமார் 15 நிமிடங்கள் மட்டுமே வருவாராம். அதுவும் வில்லன் ரோலில் தான் ஷாருக் கான் நடிக்கிறார் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. சினிமா துறையின் 2 டாப் ஹீரோக்களாக உள்ளவர்கள் இப்படி ஹீரோ வில்லன்களாக நடிப்பது சற்றும் எதிர்பார்க்காத ஒன்று என ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இந்த தகவல் சமீபத்தில் வைரலாக படக்குழு இதனை மறுத்திருக்காங்க. ஷாருக் கான் இந்த படத்தில் எந்தவித கெஸ்ட் ரோலும் செய்யவில்லையாம். ரசிகர்கள் 2 மாஸ் நடிகர்களை ஒரே திரையில் பார்க்க ஆர்வமாக இருந்தாங்க. இந்த செய்தி அவர்களை வருத்தமடைய செஞ்சிருக்கு.